கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொள்ளாமல், பாருங்க, சோதனையே தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் என்ன செய்கிறாரு? உண்டாக்குகிறார். ஆமீன் சொல்லம்மா. ஒரு அற்புதமான வார்த்தை என் உள்ளத்துல ஆண்டவர் போட்ட அந்த வார்த்தை பாருங்க, அழகான வார்த்தை பாருங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்னது இல்லைங்கிறாரு? நேரில்லைங்கிறாரு. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத உலகத்திலே எனக்கு வந்திருக்கிற போராட்டம், எனக்கு வந்திருக்கிற சோதனை, எனக்கு வந்திருக்கிற மாதிரியான பிரச்சனைனா யாருக்குமே இருக்காது, நான் அவ்வளவு அடிபட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் பொய். பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, பிராக்டிக்கலா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்னு சொல்லல, நேரிடுகிற அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். சோதனை வருகிறது இல்லை, நேரிடுகிறது. அப்ப இதுக்கு நான் சில எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் பாருங்க. கத்தருக்கு நேரிடு. அப்போ சோதனை ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு வருகிறது அது மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான்ப்பா. மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான் உனக்கு வந்திருக்குது, உனக்கு பெரிய விஷயம் இல்லப்பா அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்துல பாருங்க, அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, வேற சோதனை உங்களுக்கு என்னது இல்லைங்கிறாரு. மனுஷருக்கு நேரிடுகிறது மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யுது? நேரிடுகிறது, வேற சோதனை இல்லை அப்படின்ட்டு தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆமா, அப்படி சொல்லிட்டு சொல்ற, உங்க திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்தில்லை. ஒரு கை தட்டி எங்க பார்க்கலாம் ஆண்டவரை, நல்ல உற்சாகமா நல்ல கையை தட்டி, உங்க திராணிக்கு மேலாக உங்க பலத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு எதுவும் வருவதற்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை என்கிற இந்த வார்த்தைக்காக கை தட்டி, என் பலத்துக்கு மேல போகல, என் திராணிக்கு மேல போகல, அப்ப போராட்டம் சோதனை என் பலத்துக்கு உட்பட்டு தான் இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை நல்ல தட்டி. லாசேகா ரபா 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 ரபா. புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, புரிஞ்சுக்கு பாருங்க. திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட இடமே அவருக்கு இடம் என்ன செய்யறது இல்லை. ஆண்டவர் சீமோன் பேதுருட்ட பேசுறாரு. யோவான், அது எந்த சுவிசேஷம் எனக்கு ஞாபகம் வருது. சீமோனே சீமோனே, உன்னை சொலைகள் போட்டு புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிப்பதற்காக என்கிட்ட என்ன செஞ்சிட்டான்? உத்தரவு வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் அவர் சொல்லுவார் பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபம் பண்றேன். அப்பா, அவரே என் விசுவாசம் ஒளிந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவார்னா, என் விசுவாசம் ஐயா விலங்கல நிறைய பேருக்கு சோதனை வரும்போது நாம் விழுந்து போகாதபடிக்கு, விசுவாசத்துல சோர்ந்து போகாதபடிக்கு எனக்காக ஒருவர் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறார் என்கிற சத்தியம் உங்க கண்களை திறந்து விடுவதாக, உங்கள் ஆவியை பலப்படுத்தட்டும், உங்க சோர்வுகள் விலகட்டும். நீங்க மாத்திரம் சோதனையில் இல்ல, அந்த சோதனையில உதவி செய்ய ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை போலவே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எனக்கு இப்ப வந்திருக்கிற ஒரு பிரச்சனை, எனக்கு நான் சொல்லல, நமக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஒரு பொருளாதார நெருக்கடியோ, அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையோ, அல்லது குடும்பத்துக்குள்ள சொல்ல முடியாத சில பிரச்சனைகளா இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்து தானே சில போராட்டமா இருக்கட்டும், அல்லது பொருளாதாரத்தை குறித்து தானே போராட்டமா இருக்கட்டும், அல்லது எதுவா இருக்கட்டுமே, அதுல நான் மாத்திரம் களத்தில் இல்லை. என்னோட களத்தில் யார் இருக்கிறாருன்னா, கர்த்தர் என்னோட களத்தில் இருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ தண்ணியை கடக்கும் போது நானும் என்ன செய்வேன்? உன் கூட இருக்கிறேங்கிறாரு. நீ அக்னியில நடக்கும் போது நானும் உன் கூட இருக்கிறப்பா. அக்னி ஜுவாலையில போடும் போது சாத்ராக் மேசாக்கோடு கூட நாலாவதா ஒருத்தர் வந்தவர், சிங்க கெபியில தானியலோடு ஒருவர் கூட வந்தவர். கைதட்டி, யோசேப்போடு சிறைச்சாலையில அவர் உள்ளன்னா இவரும் உள்ள. எத்தனை பேருக்கு விளங்குது?
அவர் சிறைச்சாலைக்குள்ள, இவரு சிறைச்சாலைக்குள்ள. தாவீது வனாந்தரத்துல, அவரும் வனாந்தரத்துல. அப்ப நான் சொல்றேன், எல்லா இடத்திலையும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு துணை செய்கிறார். இந்த போராட்டத்தை ஜெயிப்பேன், இந்த இக்கட்டை நான் கடந்து வருவேன், இந்த மதிலை நான் தாண்டுவேன். இது அறிந்த தாவீது தான் சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு மதிலை, நான் இல்ல, உம்மை கொண்டு நான் ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கைதட்டி ஆமென். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ எல்லா விதத்திலையும் கர்த்தர் கூட இந்த கான்செப்டை நீங்க மனதில் வச்சுக்கிடணும். இப்போ நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்றதை நீங்க மாத்திரம் தனித்து எதிர்கொள்வதா நினைச்சுக்கிடாதீங்க. உங்களை அழைத்தவர் உங்களோட தான் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அப்படின்னா என்ன தெரியுமா? உண்மை உள்ளவர்னு அர்த்தம். தேவன் அப்படின்னாலே அதை எடுத்து அந்த பக்கம் பார்த்தா அவர் யாருன்னா உண்மை உள்ளவர். யாருக்கு தெரியுமா உண்மை? தன்னை அழைத்தவர்களுக்கு உண்மை உள்ளவர், தன்னை தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு உண்மை உள்ளவர், தாம் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவர், தன்னை கரை சேர்ப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என்னை விசாரிப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என் தேவையை சந்திப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் அவர். யார் தெரியுமா? யார் தெரியுமா? மனம் மாறுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் எவ்வளவு வேணும் பொய் சொல்லாத உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில அப்படி சொல்றவங்க மாத்திரம் தலைக்கு மேல கை தட்டி, இதுவரை என்னை காப்பாற்றி நடத்தினவர், இதுவரை என்னை விடுவித்தவர், இதுவரை என்னை தப்புவித்தவர், இதுவரை என்னை தூக்கி நிறுத்தினவர், பாதாள வல்லடிகளுக்கு என்னை விலக்கி காப்பார். உலகமே ஒண்ணு கூடி நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லட்டும், ஆனா ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்களை உயர்த்திடுவாரு. மற்ற பொது ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு கணக்கு இல்லை, உங்களை அழைத்தவர் என்ன வைத்திருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நீ இன்னைக்கு தப்பித்துக் கொள்கிற ஒரு போக்கை உண்டாக்குவேன். உங்களுக்கு மனதுக்கு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இக்கட்டில், அந்த பிரச்சனையில், அந்த போராட்டத்திலிருந்து அதை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கை, ஒரு பாதையை, ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு வழி, நான் தப்பித்துக் கொள்வதற்கான போக்கை இன்றைக்கு உண்டாக்குவார். வனாந்தரத்தில் வழியை திறக்கிறவர், அவாந்தர வெளிகளை, ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஒரு வழியை உண்டாக்குவார். ஒரு வழி உண்டு, ஒரு வழி உண்டு, ஒரு பாதை உண்டு. உங்களுக்கென்று ஒரு பாதை, உங்களுக்கென்று ஒரு வழி உண்டு என்பதை ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறார். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, எஸ், இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு போக்கை உண்டாக்குவார். சத்துருவின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி எனக்கு ஒரு பாதையை உண்டாக்குவார். ஆமீன் சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்கிறீங்க? கரங்களை அசைத்து கர்த்தரை துதிப்போம். நல்ல உற்சாகமா கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஆமீன் சொல்லுமா. இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தை. சொல்றாரு, திராணிக்கு மேல சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க. அப்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் வந்தது எல்லாமே என்னால தாங்கக்கூடியது என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நான் அவரை துதிக்கிறேன் கைதட்டி. என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே என்னால தாங்கக்கூடியதுதான், என்னால ஏற்றுக்கொள்ள முடியும், என்னால சமாளிக்கிற திறன் எனக்கு இருக்குது. அதனாலதான் இது அனுமதிச்சிருக்கிறாரு. கையை தட்டி ஆமேன். என் திராணிக்கு மேல தேவன் என்ன கைவிடல, என் பலத்துக்கு மிஞ்சி போகல, என் பலத்தை தாண்டி போகல, அது என்ன கடந்து போகல, எனக்கு உள்பட்டுதான் இருக்குது. இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த பொருளாதாரம், இந்த நெருக்கம், இந்த எதிர்ப்பு, இந்த ஆயுதம் என் பலத்துக்குள்ளதான் இருக்கிறது, எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. என்னை கட்டுக்கடங்காத லெவலுக்கு கொண்டு போய் விட்டு வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் அல்ல என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி நன்றி. ஆமீன் சொல்லுமா. அப்போ நீங்க 2-3 காரியத்தை இதுல பவுல் சொல்றாரு. ஒன்று, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை என்னதில்லை உங்களுக்கு. பிராக்டிக்கலா எல்லா மனுஷனுக்கும் வர்றதான்ப்பா, அதான்ப்பா உனக்கு வந்திருக்குது.
அப்படி சொல்லிடுறாரு. அப்போ ஆண்டவரே எல்லாத்துக்கும் வர்றதும் எனக்கும் வந்திருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, திராணிக்கு மேல அவர் சோதிப்பதற்கு என்ன செய்து இல்லையா இடம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதை சொல்லுங்க. மனசுல கையை வச்சு சொல்லணும். நீங்க நான் பிரசங்கம் பண்ணும்போதே நீங்க சொல்லணும், அப்பா என் திராணிக்கு மேலன்னு நான் நினைச்சது தப்புப்பா, என் திராணிக்கு மேல போகலப்பா, என் திராணிக்கு உட்பட்டு தான் இருக்குது, என் பலத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது, என் திறமைக்கு உட்பட்டு தான் இருக்குது, என்னால சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குதுப்பா, நான் தான் அறியாமையில பேசுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தட்டி ஆமென். யோபு அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரம் தான் யோபு. அந்த யோபு புஸ்தகத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அதிகாரம் தான் நல்லா இருக்கும். செகண்ட் அதிகாரத்துல இருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க. யோசித்து பாருங்க, ஒரே நாளில 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 500 ஏர்மாடு, 500 ஒட்டகங்கள், 3000 ஒட்டகமா, 3000 ஒட்டகம், கழுத, குதிரை எல்லாம் போச்சு. வீடு வீடு சொத்து கத்து எல்லாம். இது ஒரு பக்கம் ஆரோக்கியத்தையும் அளந்துட்டாரு. ஆனா இந்த மாதிரிலாம் நமக்கு வரல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லம்மா. நமக்கு ஒண்ணு இல்லைன்னாலே பெரிய பிரச்சனை வந்துடும். வண்டி டயர் பஞ்சர் ஆச்சு, போதுங்க கர்த்தாவே என்னை எடுத்துக்கொண்டா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் ஜெபம் பண்றாரு. டயர் பஞ்சர் இருக்கு, போதுங்க கர்த்தாவே என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. எதுக்கு என்ன டயர் பஞ்சரா போச்சியாங்கிறியா? டயர் பஞ்சர் ஆகுது யதார்த்தமா நடக்கிறது ஐயா. சின்ன பிரச்சனை, குடும்ப சண்டைகள் எல்லாம் இந்த மனுஷனோட இருக்கு. பெரிய பிரச்சனையை சந்திச்சார் யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? பிரச்சனைகள் வர்றது, பிரச்சனைகளோ போராட்டங்களோ ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ வர்றது பிரச்சனையே கிடையாது. ஆனா எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாம இருக்கும் பாருங்க. அத மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது. எதுக்கு வந்துச்சு, எதுக்காக அழிஞ்சு போச்சு, ஏன் ஒரே நாளில் ஆடு செத்துச்சு, ஏன் மாடு செத்துச்சு, ஏன் கழுதை செத்துச்சு, வீடெல்லாம் ஏன் இடிஞ்சு விழுந்தது, ஏன் 7 குமாரன் ஒரே நாளில் செத்தான், ஏன் 3 ஒரே நாளில் எல்லாம் போயிட்டு, ஏன்னு யோபுவுக்கு விளங்கவே இல்லை. ஆனா பாருங்க, ஆனாலும் கூட எதுவுமே விளங்காட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை ஆண்டார். ஆமீன் சொல்லுமா. அவர் இந்த 2வது அதிகாரத்துக்கு மேல புலம்ப ஆரம்பிச்சிருவார், அங்கலாய்க்கிறாரு, புலம்புறாரு. ஒரு நியாயாதிபதி இருந்தா நான் அவர்கிட்ட போய் கேட்பேன், சர்வ வல்லவர் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, நான் ஏழைகளுக்கு செய்த அதை இப்படி புலம்புவார். கடைசி கர்த்தர் நிப்பார் பாருங்க. பெருங்காற்றுல நின்ன உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் நீசன், ஆண்டவரே நான் பேச தகுதியற்றவன், என் கையாலே என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நீர் பேசும். இன்மட்டுமா நான் என்ன செய்தேன் தெரியுமா? அலப்பினேன். என்னது? நான் ஏதோ உளறிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, உங்க கிருபை தெரியாம நீங்க என் முன்னாடியே வந்துட்டீங்க. கர்த்தர் நின்னாரு. ஏய் நான் யாரு தெரியுமா? எனக்கு முன்னாடி நீ புலம்புறியா, அலம்பிட்டு இருக்கியான்னு. ஆமா ஆண்டவர்னு உளறிட்டான். ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றி, ஆமேன். வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்த பின்பு கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று போட்டிருக்கிறது. கைதட்டி ஆமென். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். ஆகையினாலே சோதனையை சகிக்கிற கிருபை, சோதனையை சகிக்கிற கிருபை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லம்மா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை பாருங்க, 3 காரியங்களை சொல்றாரு. ஒண்ணு, அப்புறம் சொல்றாரு அதுல அது திராணிக்கு மேல சோதிப்பதில்லை. 2வது சொல்றாரு அதோட கூட தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறாராம்? அப்பா இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணு, மனுஷனுக்கு நேரிடுகிறது தான் நமக்கு நேரிடுதுங்கிறாரு. இன்னொன்னு, திராணிக்கு மேல அவர் இடம் கொடுக்கறது இல்லைங்கிறாரு. அப்புறம் 3வது சொல்றாரு, எப்பா இவ்வளவு இதெல்லாம் உனக்கு வந்திருந்தாலும் கூட இதுல இருந்து நீ தப்பித்து போவதற்கான ஒரு போக்கை நான் என்ன செய்யறேங்கிறாரு. இதை நான் போக்க ஒரு வழியை, ஒரு பாதையை நான் உண்டாக்குறேன் பாக்குறேன். இதுக்கு மேல நமக்கு என்ன வாக்கு தத்தம் வேணும் பாருங்க. ஆமீன் சொல்லும். அல்லேலூயா. ஆமீன். பாருங்க, நிறைய பேர் அதாவது நம்ம மனநிலை தான் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு தடை. நம்முடைய மனது தான் பாருங்க. அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதுகிறாரு, உங்க மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக மனம் புதிதாக்கப்படணும். தேவனை குறித்து தான் அறிவு, சத்தியத்தை குறித்து தான் அறிவு இல்லாதனாலதான் நம்ம சில நேரங்களில் அந்த பிரச்சனையில தோண்டுகிட்டு சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஒன்றும் சொல்யூஷன் இல்லையாக்கும், இது இடியாப்ப சிக்கலாக்கும். எந்த சிக்கலுக்கும் கர்த்தர்ட்ட சொல்யூஷன் இருக்குது. கர்த்தர் சொன்னாரு, நான் ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். ஆமீன். எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை வர பண்ணேன் அப்படின்னா வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கையை தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. புல் ஸ்டாப், புல் ஸ்டாப். அவர் கிருபை என்றும் உள்ளது. புல் ஸ்டாப். கை தட்டி, அதுக்கப்புறம் தொடங்க ஒண்ணும் இல்லை.
ஆமா, அவர் நல்லவர். புல் ஸ்டாப். புல் ஸ்டாப். எத்தனை பேருக்கு புரியுது? அது புல் ஸ்டாப். அவர் நல்லவர் தான். அவர் கிருபை என்றும் உள்ளதுதான். அவர் மாறாதவர். கைதட்டி ஆமென். அழகே சொல்லுமா. அதெல்லாம் அந்த நம்ம சொன்ன வசனம் பாருங்க, புல் ஸ்டாப். அவர் நல்லவர் தான் அப்படி போடல. அவர் நல்லவர் தான் அப்படிலாம் போடல. ஆதலால் அப்படிலாம் போடல. ஆகையினால அப்படிலாம் போடல. அவர் நல்லவர், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேற வசனம் தொடங்குது. அப்படின்னா அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். மகாரா சேகரா, நன்மை செய்கிறவராகவே, நல்லவராகவே. யாக்கோபு முதல் அதிகாரத்துக்கு நேர வேகமா வாங்க. 13வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லவே கூடாதுங்கிறாரு. கர்த்தர் தான் இந்த சோதனை எனக்கு. பிரதர் எங்க பிரதர், என்னாச்சு பிரதர், எங்க பிரதர்? கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாரு பிரதர். ஒரு வாரமா பலவீனமா கிடக்கிறேன் பிரதர். கர்த்தருக்கு சித்தமா பலவீனமா கிடக்கிறேன். எல்லாம் அவருடைய திட்டம் தான் பிரதர். நான் பலவீனமா இருக்குது, நான் பலவீனமா இருக்கிறது அவருடைய திட்டம் தான் பிரதர். நஷ்டம் அதுக்கு கர்த்தர் தான் பிரதர் காரணம். அவர் பார்த்து நம்ம எப்ப தராரு தட்ட, அது வரைக்கும் நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால என்ன செய்கிறேன், சோதிக்கப்படுகிறேன் என்று. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவன் பொல்லாங்கினாலே ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஏதோ ஒரு வியாதியை கொடுத்து, ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஏதோ ஒரு இக்கட்டை கொடுத்து, ஏதோ ஒரு ஆபத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, அப்பா இந்த சோதனையை கொஞ்சம் வச்சுக்கப்பா, இதை கொஞ்சம் சகிச்சிக்கன்னு சொல்ற தேவன் அல்ல. அப்படின்னு அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொன்னவர் உங்களுக்கு ஆபத்தை அனுமதிக்க மாட்டாரு. இந்த உலகத்தில் ஆபத்து இருக்குது. உலக பொல்லாங்குக்குள்ள இருக்கிறது. உலகத்துக்குள்ள பிசாசு இருக்கிறான். உலக இச்சை நம்மளை இழுக்குது. இதுல நீ மாட்டிக்கிட்டு இருக்கும் போது, இதுல ஆபத்து வந்தா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நல்ல கைதட்டி ஆமென். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர் எனக்கு ஆபத்தை அனுமதிக்க மாட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி. ஆபத்து காலத்துல துணையும் அனுகூலமான பலனும் அவரே என்று எழுதினவரு எனக்கு அதை அனுமதிக்க மாட்டாரு. கையை தட்டி எல்லாம் சேக்கோ ரோபா காரா ரீமானாசா, அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆபத்து உண்டு, இந்த உலகத்தில் இக்கட்டு உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் அவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். கையை தட்டி ராசா காரபா, உலகத்தை ஜெயிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனா அவரிடத்துல இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நல்ல இது ஒரு பெரிய ரெவலேஷன் பாருங்க. எப்பெல்லாம் நான் பலவீனப்படுகிறேன் அப்பெல்லாம் அவர் பலமா வேலை செய்யறாரு. அதனால என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன். பவுல் சொல்றாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னவர் இதையும் அனுமதிக்க மாட்டாரு. ஒண்ணு இதுல உண்மை உள்ளவரா இருக்கணும், இல்ல இதுல பொய்யாரா இருக்கணும். அவரு எப்போதுமே பைபிள போட்டிருக்குது, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்போ முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்க பாருங்க கெட்ட எண்ணங்கள், பாருங்க தவறான தேவனை குறித்து தான தவறான அபிப்பிராயம், தவறான எண்ணங்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் தான் ஐயா காரணம். நான் தேடி பார்த்துட்டேன், ஆராதனைக்கு போய் பார்த்துட்டேயா அப்படின்னு சொல்லாதீங்க. இது சோதனைகள் யதார்த்தமா வந்திருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். ஆனா அதுக்கு கர்த்தர் ஒருபோதும் காரணம் அல்ல என்கிறத நீங்க இந்த காலை வேளையில அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. எனக்கு இப்போ ஒரு சோதனை வந்திருக்குமானா அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. எனக்கு ஒரு பலவீனம் வந்திருக்குமானா அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. கைதட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப பாருங்க, அந்த யாக்கோபு எழுதுகிறாரு,
தேவன் ஒருவரை என்ன செய்யறது இல்லையா? இல்ல பாருங்க, பொல்லாங்கினால என்ன செய்யறது இல்ல. ஆமா, அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது 14ல, ஏன் வருது? அவனவன் தன் அவனவன் தன் தன் சுய ஆ ஆ ஆ. இப்ப சோதனை எதுக்கு வருது அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறான்னா, அவன் அந்த இச்சையில சிக்கிக்கிட்டான். ஒரு ஒரு பொருளை அதிகபட்சமா விரும்புறான் பாருங்க, அதுக்கு பிறகு இச்சை. இந்த பட்டு சேலை தான் இந்த கலர் அவ போன வாரம் கட்டிட்டு வந்தால, அதே கலரை தேடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அது ஒரு இச்சை. அந்த பேக் எங்க வாங்கணும்னு தெரியல, அது ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு, அதுக்கு 10 கடை ஏறி இறங்குறான் பாருங்க, அது ஒரு இச்சை. கண்களின் இச்சை, தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, போதும் என்கிற மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த லாபம். மிகுந்த லாபம்னு அர்த்தம். லாபம் நமக்கு நஷ்டம் இல்லது, லாபம். பியூட்டிஃபுல் லைஃப். போதும் அப்படின்னா கர்த்தர் நிறைய தருவாரு, வேணும்னு நிப்பாட்டிடுவாரு. இதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நீங்க ஆண்டவரே உங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி நீங்க வாழ்ந்து பாருங்களேன், பொருளாதாரத்தை தந்துக்கிட்டே இருப்பாரு. தாங்க தாங்க. எவனாவது ஐஸ்வர்யத்தை கேட்டாரா? பார்த்தீங்களா பைபிள்ல? எவனுமே கேட்கல. யோபு கேட்டாரா ஐஸ்வர்யத்தை தாங்கன்னு கேட்டாரா? சாலமோன் கேட்டாரா? தாவீது கேட்டாரா? யாருமே கேட்கல. ஆனா பைபிள போடுறது, கேளாத சம்பத்தை, கேளாத சம்பத்தை வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ ஒண்ணு நல்ல, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆழமா ஒண்ணு சொல்றேன். தேவன் இப்ப நமக்கு ஒரு பலவீனமோ எதுவும், இதுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. இது என்னுடைய மதியனத்தினால ஒரு வியாதி வந்துருச்சு தாவீதுக்கு. அவர் சொல்றாரு, என் மதியனத்தினால என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. மதியனம் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் ஆண்டவரை, நான் புத்தி இல்லாம செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. அது மாதிரி நம்முடைய அறியாமையினால, நம்முடைய மதியனத்தினாலதான் நமக்கு சில பாடுகளும் சில போராட்டங்களும் வந்திருக்குங்கிறத தேவ சமூகத்துல ஒத்துக்கொண்டா, அவர் கையில ரெண்டு கைகளை, என்னுடைய புத்திசாலி, என்னுடைய புத்தி இல்லாம, என்னுடைய ஞானம் இல்லாம, ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், புத்தியில குறைவுள்ளவனா இருக்கிறேன், மதியனமா செஞ்சுட்டேன், ஒரு ஆலோசனை கேட்காம விட்டுட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஊழியக்காரங்கிட்ட கேட்கல, நல்ல மூப்பர்கள்ட்ட கேட்கல, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்க ஒத்துக்கிட்டா கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். அதுல இருந்து தப்பித்துக் கொள்கிற போக்கை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலருக்கு பாதையை உண்டாக்கினவர், முரட்டாட்டம் பண்ணின ஜனங்களுக்கு செங்கடல் திறக்குமானால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உங்களுக்கு வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்படும். முரட்டாட்டம் பண்ணின ஜனங்களுக்கு செங்கடல் திறக்குமானால் உன்னத தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு வானம் திறக்கும். வானம் திறக்கும். கையை தலைக்கு மேல, வானம் திறக்கும். வானம் திறக்கும். அவனுக்கு செங்கடல் மாத்திரமே திறந்தது, உங்களுக்கு பரலோகம் திறக்கும், வானத்தின் பலகணிகள் திறக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென். வணங்கா காலத்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், வணங்கா காலத்து உள்ள ஜனங்கள், அப்புறம் முரட்டாட்டம் பண்ற ஜனங்கள், அப்புறம் முறுமுறுக்கிற ஜனங்கள், அப்புறம் கீழ்ப்படியாத ஜனங்கள், அப்புறம் சந்தேகப்படுகிற ஜனங்கள். அவனுக்கு செங்கடல் திறக்குமானா உன்னத தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு செங்கடல் திறக்க வேண்டாம், எனக்கு வானம் திறக்கும், பலகணிகள் திறக்கும். கையை தட்டி இன்றைக்கு எனக்கு வானம் திறக்கப்படும் போது, வானம் திறக்கப்படும் போது, பலகணிகள் திறக்கப்படும் போது விசுவாசிக்கிறவங்க ரெண்டே காரியம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. சீக்கிரம் நான் முடிக்க போறேன். ஆண்டவர் எனக்கு உள்ளத்துல ஏவன ஒரே ஒரு காரியம். சில நேரங்கள்ல கவனிக்கிறீங்களா, சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை, சில பிரச்சனைகளை, இது ஒரு ப்ராப்பர்ட்டிகள் வேர்டு. சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை, சில போராட்டத்தை, சில காரியத்தை நீங்க நம்பர் 1 நீங்க கண்டுக்காம விட்டுருங்க. என்ன புரியலையா? தன்னால சரியாயிரும். கர்த்தரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு, டேய் சில விஷயத்துல சில காரியத்தை நீ என்ன செஞ்சிரு, கண்டுக்காத, அது தன்னால சரியாயிரும். நீ போய் உட்கார்ந்து அதை நான் சரி பண்ணிடலான்ட்டு நீங்க போனீங்க, சும்மா இருக்கிற சின்ன, அது என்ன சொல்லுவாங்க, காலில் இருக்கிற சின்ன புண்ணை நோண்டி கடைசி பெரிதாக்கி
கடைசி காலில் கட்டு போட்டு சீல் வச்சு காலை ஆப்ரேஷன் பண்ணி எலும்பு எடுக்கிற அளவுக்கு வந்துடும். நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, காலங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது. காலங்களை படைத்தார் பாருங்க ஆண்டவர். காலங்களுக்கு ஒரு சக்தி. சில காலங்கள் சில பிரச்சனைகளை மாற்றி போட்டுரும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவரை சொல்லி கொடுத்தாரு. என் உள்ளத்துல கர்த்தர் பேசினாரு, சில விஷயத்தை கண்டுக்காதடா, தன்னால நீங்க என்ன இப்படி என்ன எப்படி 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 அதை நீங்க பெருசாக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க கண்டுக்காதீங்க, காலங்கள் மாத்தி போட்டுரும். காலங்கள் இது ஒரு ப்ராப்பர்ட்டிகள் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை, விளையாட்டு இல்லை. பாருங்க, எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பதாக யோசேப்பை சந்திக்க வராங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு அந்த சகோதரர்களை பார்த்து, நீங்க எனக்கு தீமை செய்ய ஆனா தேவனோ இதே நன்மையாய் நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டு, ஆனா ஆதி நாட்கள் அவனுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானா, இந்த 11 பேரையும் நான் என்ன செஞ்சு, இந்த 10 பேரையும் நான் என்ன செஞ்சிருவேன், போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு வேறு யோசிப்புக்குள்ள இருந்திருக்கும். ஆனா காலங்கள் கடக்க 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 இவன் பக்குவப்பட ஆரம்பித்தான் பாருங்க. பழி வாங்குகிற உணர்வு போயிட்டு, அந்த காரியம் அப்படியே போயிட்டு, அது அவனுக்கு நன்மையாக, அது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக. நான் சொல்றேன், எதையும் நீங்கள் கடந்து போயிருங்க, கடந்து போயிருங்க, கண்டுக்காதீங்க. கையை தட்டி அல்லேலூயா. கண்டுக்காதீங்க, பிரச்சனையை கண்டுக்காதீங்க. அதை பார்க்க பார்க்க அது பெருசா தெரியும். அதை பார்க்காதீங்க, அது கண்டுக்காதீங்க. அடப்பாவி, பிசாசு சொல்லும், அடப்பாவி எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறேன், இவன் எதுவுமே நடக்காத மாதிரி கர்த்தரை ஆராதிக்கிறான், எதுவுமே தெரியாத மாதிரி கர்த்தரை ஆராதிக்கிறான் அப்படின்னு அவனே வெக்கப்பட்டு ஓடிடுவான். சனகரிப்பு செத்த முகமா திரும்பினது போல உங்களுக்கு விரோதமா வருகிற சத்து இருக்கல, உங்க ஆராதனை எடுத்து சப்புன்னு அரைங்க, உங்க துதியை எடுத்து சப்புன்னு அரைங்க, உங்க ஸ்தோத்திரத்தை எடுத்து சப்புன்னு அரைங்க, உங்க செபத்தை எடுத்து சப்புன்னு அரைங்க. அவன் செத்த முகமா போயிடுவான். கையை தட்டி அதிகபட்சம் பிசாசு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களை ஆராதிக்க விடக்கூடாது. உங்களை கொல்றதெல்லாம் அவனுக்கு அது கிடையவே, அவனால கொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யி, ஆனா ஜீவன் என்ன செஞ்சிடக்கூடாது. அதை சுத்தி ஒரு வேலை இருக்குது, அதுக்குள்ள வரணும்னா அவரை தாண்டி தான் வரணும். என் ஜீவனை தொடணும்னா என்ன முதல்ல தொடணும்னா அவரை தாண்டி தான் என்கிட்ட. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட வரணும்னா சர்வ வல்லமும் இல்லை, குமாரனை தாண்டி தான் என்கிட்ட. வாவ், கையை தட்டி என்கிட்ட வந்து என் குடும்பத்துல ஒரு உயிரை எடுக்கணுமா, உன்னை தூக்கணும்னா அவரை தாண்டி தான் வரணும். இது அவர் குடும்பம், இது அவர் குடும்பம், அவரை தாண்டி வரட்டும் பார்ப்போம். கையை தட்டி என் கணவரை தொடணும்னா அவரை தாண்டி தான் வரணும். என் மனைவியை தொடணும்னா அவரை தாண்டி தான் வரணும். என் பிள்ளைகளை தொடணும்னா அவரை தாண்டி தான் வரணும். என் பொருளாதாரத்தை தொடணும்னா அவரை தாண்டி தான் வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆல்மோஸ்ட் அவன் விரும்புகிறது என்னன்னா, நீங்க முக்காடு போடக்கூடாது, நீங்க துதிக்க கூடாது, சபைக்கு சரியா போக கூடாது, உங்களை சோர்வாக்கணும். உங்களுக்கு என்னதான் நடந்துருச்சு, என்ன செஞ்சிட்டாரு? நான் கேட்கிறேன், எது செஞ்சாதான் ஆண்டவரை தேடணுமா? எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, நான் தேடுறேன். அற்ப காரியத்துக்காக அவரை தேடுறது. எனக்காக கல்வாரியில் ஏப்பா நான் உனக்காக ரத்த சிந்த போறேன்டா, நீ தேடிவான்னு கேட்டுக்கிட்ட போய் சிந்தனாரு. என்கிட்ட கேட்டுக்கிட்ட போனாரா? என்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு போனாரா? என்ன சத்தியம் வாங்கிட்டு போனாரா? அவர் என்ன நம்பினார் இல்லையா? அவர் நான் இன்னும் நம்புவேன். நல்ல கை தட்டாமே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும்
நீதி தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நல்லா சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்ப நான் உங்களுக்கு 2 காரியத்தை தான் சொல்றேன். உங்க வாழ்க்கை நீங்க நல்லா நிதானிச்சுக்கிடுங்க. மனசுக்குள்ள விளையாட்டா இருந்துடாதீங்க. நல்ல மெச்சூர்டான சகோதரர்கள் இருக்கீங்க, நல்ல மெச்சூர்டான சகோதரிகள் இருக்கீங்க. சில விஷயங்களை கண்டுக்காதீங்க. என கை வர மாட்டேங்குது, அதுக்கு காலப்போக்கில் அது அப்படித்தாங்க, அது அப்படித்தான். அதை நீங்க கண்டுக்காதீங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிரும் பாருங்க, சரியா. நீங்களே அதை பழி வாங்கன்னு நினைச்சாலும் கூட அந்த மனசை பாருங்க தன்னை போல மாறிடும். ஏன்னா நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி, எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்து கொண்டு லக்கை நோக்கி, சும்மா இல்ல ஆசையாய் தொடர்கிறேன் என்று பாரு. உங்க லக்க தடை பண்ணுகிற, உங்க பந்தய பொருளை தடை பண்ணுகிற எதுக்கும் உங்க சிந்தனையை திருப்பாதீங்க, உங்க பார்வையை திருப்பாதீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நீங்க பொறுமையோடு ஓடி உங்களுக்கான வைத்திருக்கிற பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். நல்ல கை தட்டி லபா 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 லக ரபா லபா. தேவனின் பூமியிலே உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மையை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற எதிர்காலத்தை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆத்துமாக்களை, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை தடை செய்கிற, உங்க பார்வையை திருப்புகிற, உங்க சிந்தனையை திருப்புகிற, உங்க வழியை திருப்புகிற, உங்க வாழ்க்கையை திருப்புகிற எதையும் திரும்பி பார்க்காதீங்க. எலிசா எலியாவை எப்படி சார்ந்து நின்னானோ அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்ப்பாயானால் இரட்டிப்பான வரம் உனக்கு கிடைக்கும் என்றது போல இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள உங்க பார்வையை திரும்பாமல் இருப்பதாக. ஆமென் சொல்லுமா. இதான் முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்னேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவருக்கு நமக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நமக்கு அங்கலாப்பு, ஆனால் அவருக்கு அது பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல, வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்துடுடா, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பவுலை நேசித்தாரு. அதான் சொன்னாரு, அப்பா நீ உயர்த்தீர, அவரே சொல்றாரு, நான் என்ன உயர்த்தாதபடிக்கு. அதனாலதான் வசனம் சொல்றது, பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறாரு, சண்டை போடுறாருன்னு அர்த்தம். பெருமை உள்ளவங்களோடு சண்டை போடுறாருன்னு அர்த்தம். அப்ப பெருமை வந்துடக்கூடாது என்பதற்காக தான் சில சோதனைகளை நமக்கு என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க அவரை தான் நம்பி இருக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து எங்களை தப்புவிக்க அவரை தான் நம்பி இருக்கிறோம். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், பலப்படுவீர்கள். கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. பிராணிக்கு மேல, பலத்துக்கு மேல உபத்திரவத்தை, போராட்டத்தை அனுமதிக்கிறவர் அல்ல. ஆமென்.